வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன். இன்றைக்கி மே 1, 2024. இந்த மே மாதம் முழுவதும் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு தமிழகத்தில் உள்ள மாவட்ட அளவில் உள்ள அனைத்து சிவில் நீதிமன்றங்கள் ஆகியவற்றுக்கு கோடை விடுமுறை இன்று முதல் தொடங்குகிறது. இந்த மே மாதம் முழுவதுமாக கோடை விடுமுறையில் தான் இருக்கும். இந்த கோடை விடுமுறை முடிந்து 3/6/2024 அன்று வழக்கம் போல் அனைத்து நீதிமன்றங்களும் செயல்பட தொடங்கும். கோடை விடுமுறை என்பது உயர்நீதிமன்றத்துக்கும் மற்ற சிவில் நீதிமன்றங்களுக்கும் மட்டும்தான். குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லாம் வழக்கம் போல் இயங்கும். இந்த கோடை விடுமுறைக்கு கூட நீதிமன்றங்களை மொத்தமாக மூடிடுவாங்களா என்றால் கிடையாது. அவசர வழக்குகளை விசாரிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை அமர்வை பொறுத்த வரைக்கும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அவசர வழக்குகளை தாக்கல் செய்யலாம். அந்த வழக்குகள் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரிக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது பற்றிய டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இணையதளத்திலிருந்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அதே போல் மாவட்ட அளவிலான சிவில் நீதிமன்றங்கள் விடுமுறையில் இருக்கும். அதுக்கும் உங்களுக்கு அவசர வழக்கு தாக்கல் செய்வதாக இருந்தால் அந்தந்த மாவட்டத்தில் அதுக்கான அறிவிப்புகள், வெக்கேஷன் கோர்ட்டு என்னைக்கு சிட்டிங்கு, என்னைக்கு அதுக்குண்டான ஃபைலிங் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கும். உங்கள் மாவட்டத்தில் உள்ள வழக்கறிஞரை அல்லது நீதிமன்றத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சில டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் சிவில் கேஸும் இருக்கும், செஷன்ஸ் கேஸும் இருக்கும். அது போன்ற நீதிமன்றங்கள் விடுமுறையில் இருக்கும். இருந்தாலும் அங்கேயும் அவசர இந்த செஷன்ஸ் கேஸ்லாம் பெயில் எழுப்பதற்கு ஏற்பாடுகள், வெக்கேஷன் கோர்ட் என்பது வாரத்துக்கு ஒரு முறை சிட்டிங் உட்காருவது போல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அதுக்கு ஃபைலிங் எண்ணிக்கை என்பதும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கும். இதை நீங்கள் மாவட்ட அளவில் உங்களுடைய மாவட்டத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஃபேமிலி கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் 14/5/2024 வரை விடுமுறை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 15/5/2024 முதல் ஃபேமிலி கோர்ட் வழக்கம் போல் செயல்படும். இந்த வீடியோ என்பது உங்களுக்கு இந்த கோடை விடுமுறை பற்றி ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா கொடுப்பதற்காகத்தான். உங்களுக்கு குறிப்பாக நீதிமன்றத்தில் வழக்கிருந்தால் அதன் நிலை என்ன என்பதை நீங்கள் உங்கள் வழக்கறிஞரை அல்லது இ-கோர்ட்ஸ் இணையதளத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.